தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த வருடத்தின் இறுதியில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மற்ற பயிற்சிகளுடைய முழுமையான பலனை பெற முடியாத ஒரு சூழ்நிலை, நிறைய விரக்தியான ஒரு மனநிலை, நிம்மதி இழந்த ஒரு சூழ்நிலை, பிரச்சனைகள் படிப்படியாக தொடர்ந்து வருவதை போன்ற ஒரு சூழ்நிலை. இந்த நிலை மாறுமா என்று நினைக்கின்ற பொழுது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி, குரு பயிற்சிக்கு ஈடான ஒரு பயிற்சி தான் கடத்தக்காரகன் சுக்கிரனுடைய பயிற்சி. குறுகிய கால பயிற்சி தான். ஆகஸ்ட் 1 செப்டம்பர் 2 வரை சிம்மத்திலிருந்து கண்டிக்கு பயிற்சி ஆகின்றார். அதே நேரம் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பலமிழந்து வந்தாலும் கூட மற்ற கிரகங்களுடைய இருப்பை வைத்தே சுக்கிரனுடைய பயிற்சியை இப்ப சொல்ல போறேன். மீனராசி அன்பர்களே, கடுமையான ஒரு சோதனை சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நிம்மதி இழக்கின்ற ஒரு சூழ்நிலை தான். கர்மாவுக்கேற்ற பலனை அவன் தந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு சனி பகவானுடைய கடுமையான பாதிப்புங்க. ஆனாலும் கூட தளர்ந்து விடாத ஒரு மனோநிலையை உடையவர்கள், மனோ தைரியமிக்க மீனராசி அன்பர்களே, ஒரு அருமையான பயிற்சி என்று தான் இதை நான் சொல்வேன். இந்த சுக்கிரனுடைய பயிற்சி பார்ப்பீர்கள், ஆனால் பணம் கொடுக்கல் வாங்கல் சீராகும். அதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்து வந்த பிரச்சனை தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா அது மாறுகின்ற ஒரு அற்புதமான காலமாக சுக்கிரன் அமைத்து தருவார். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள், அது நன்மையை தரும். பிறருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் கருத்து வேற்றுமை வராமல் தடுத்து விடலாம். குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த கால முக்கிய விஷயங்கள்ல துணிச்சலாக முடிவுகளை எடுக்க வேண்டி வரலாம். அந்த துணிச்சலான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை சுக்கிரன் உங்களுக்கு அமைத்து தருவார். எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்க தேவையான உதவிகளையும் அவர் அமைத்து தருகின்றார். அதே நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படும். கவலைப்பட வேண்டாம். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகளும் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு அந்யோன்ய தன்மையும் பலப்படும். அப்பா பிள்ளைகளுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு திருமண சுபகாரியங்களை நடக்கின்ற சூழ்நிலையை அவர் அமைத்து தருவார். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படுகிறது. கட்டமும் இதுதான். ஆத்மகாதகன் பிதுகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் 5ஆம் வீட்டில் பலமீனமாக தென்பட்டாலும் கூட 6ஆம் இடத்துக்கு சென்று நன்மையை வழங்குவார். கவலைப்பட வேண்டாம். குறிப்பா பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல களத்திரக்காரகன் சுக்கிரன் பலவீனமாக சஞ்சரிப்பதனால விரைய செலவுகள் உண்டாலும் கூட அந்த விரைய செலவுகளை சுபக செலவுகளை மாற்றிட தன்மை குரு பகவான் பார்வை தரும். 7ரை சனியில ஜென்ம சனி நடப்பதனால மிகுந்த கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. 6ஆம் இடத்துல கேது மருத்துவ விரைய செலவுகள் இருந்தாலும் கூட அதை கட்டுக்குள் கொண்டு வருகிற ஒரு மனசூலை அமைத்து தருவார். ஆன்மீக சம்பந்தமான சில பெரிய மனிதனுடைய தொடர்பு, ஆன்மீகம் சம்பந்தமான ஆலயத்துல சுற்றுப்பயணம் செல்லுவது, குலதெய்வ வழிபாடு செய்வது போன்றவர்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த 12ஆம் இடம்னு சொல்லுவாங்க. இந்த 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் ராகு, யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு சில விரயங்களை உண்டாக்குவார். அதாவது எது வேணாலும் செய்யுங்க, ஆனா அதை ஆடம்பரமாக செய்ய வேண்டாம். குறிப்பா பாத்தீங்கன்னா புதனும் பலவீனப்படுவதனால கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா பூமிகாரகன் ரத்தகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இருப்பதால கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஆதிக்கம் செலுத்துவீர்கள். அதை போட்டி நீயா நானா என்ற ஒரு நிலை வரும். அது வரக்கூடாதுங்க. இந்த நிலை எல்லாருக்கும் வரலாம், ஆனா கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடாது. கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அதே பார்த்தீங்கன்னா ராசிநாதன் குரு 5இல் உச்சம் பெற்று ராசியை பருவதனால உருவாகும் சங்கடங்கள் அத்தனையுமே அவர் தவிர்த்து விடுவார். சமாளிக்கின்ற ஒரு சூழ்நிலையும் அமைத்து தருவார். குறிப்பா பார்த்தீங்கன்னா செவ்வாய் கேந்திரத்துல வீடு நிலம் தொடர்பான காரியங்களை நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தும். அதே நேரத்தில் செவ்வாயே மன உறுதி அதிகரிக்க செய்வார். அதே நேரம் குருவின் உச்சபலத்தினால சிறந்த முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு யோகமும் சுபத்துவமும் இந்த காலகட்டத்தில் அமையும். ராசியில் சனி ஒரு வகையில வக்ரம் பெறுவது நல்லதுதான். காரணம் இந்த நேரத்துல சனி பகவான் வக்ரம் தருவதும் இந்த சுக்கிரனுடைய பயிற்சியில ஒரு நல்ல ஒரு யோக பலன் தான் என்று சொல்வேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் தானாக தீரும் வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் சனி பகவானே அமைத்து தருவார். ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் 6ஆம் வீட்டுக்குள் வருவதனால மறைமுக எதிரிகள் வீழ்த்துவீர்கள், மறைமுக எதிரிகளை இல்லாமல் செய்து விடுவீர்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டுல சுக்கிரன் இருப்பதனால வீண் செலவுகளை அவரே கட்டுப்படுத்தி விடுவார். கவலைப்பட வேண்டாம். அதாவது இட சம்பந்தமான மன ரீதியான பிரச்சனைகளுக்கு அவரே தீர்வு தரக்கூடிய
ஒரு சூழ்நிலை தான் இந்த சுக்கிரன் பயிற்சி உங்களுக்கு. அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஆரோக்கியமான சில விவாதங்கள் வரும். அதே நேரத்தில் உடலை அதாவது சுவரை வைத்து தானே சித்திரம் வரைய வேண்டும். உடல் ரீதியான விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து விடுங்கள். 7ல் சுக்கிரன் நீசம் பெற்று சனி சுக்கிரன் ஒருவரை பார்த்து கொள்வதனால, இந்த சனியும் சுக்கிரனும் பார்த்து கொள்வது பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் இருந்த தடையும் பிரச்சனையும் குறையும். தொழில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பயம் இல்லாம வாழணுங்க. அந்த பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரனும் சனியினுடைய சந்திக்கின்ற பார்வை உங்களுக்கு தரும். அற்புதமான ஒரு காலகட்டங்க. அதாவது ஜென்ம சனி தான் இருக்குன்னு பயப்படாதீங்க. சனி பகவானும் சுக்கிரனும் நல்ல யோக பலனை தரக்கூடியவர்கள். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்கள் கூட பிறந்த மூத்த சகோதரி இளைய சகோதரி இருந்தாங்கன்னா அவர்களுக்கு கண்ணாடி வளையல்களை வாங்கி தாருங்க இந்த ஆடி மாதம் ஏதோ ஒரு நாள்ல. இல்ல சகோதரிகள் இல்லை என்றால் மற்ற பெண்களையும் சகோதரியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு இந்த பரிசை வழங்குவீர்களானால் அற்புதமான ஒரு யோக பலன். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சகோதரிகள் மீது பாசம் மிக்கவன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உறவுகளை பலப்படுத்துவார். இவ்வாறு செய்வீர்களானால் ஜென்ம சனி மட்டுமல்ல, நிறைய இழப்புகளை ஈடு செய்து விடலாம். பிரச்சனை இல்லாத நிம்மதியான வாழ்வு வருவதற்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி உங்களுக்கு அமையும்.